பிரைஸ் லார்ட். இன்றைக்கு நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறேன். அதாவது அப்போ பிடிச்ச விஷயம் இப்போ பிடிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கடைக்கு போயிருந்தேங்க. அந்த கடையில் சாப்பிட்டுட்டு முடிச்சு வெளியே வரும்போது பார்த்தா செம்ம மழைங்க. அப்புறம் எங்கேருந்து நாங்கள் வந்து வெளியே போகிறது? நான் அந்த கடையிலே நின்றுட்டேங்க. அப்போது ஒரு குழந்தை குடுன்னு வெளியே வந்துருச்சுங்க. அப்போ அந்த பேரண்ட்ஸு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வரும்பொழுது அந்த குழந்தை கத்தி கூச்சல் போட்டுச்சுங்க, அந்த மலையில் போய் ஆடுறதுக்காக. அப்போ நான் எங்கள் அப்பா கிட்ட திரும்பி பார்த்து கேட்டேன், நான் இந்த மாதிரிலாம் சின்ன வயசில் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா சொன்னார், நீயா இதுக்கும் மேலே பண்ணுவ, எங்கே தண்ணி இருக்கோ அங்கே தான் போய் நடப்ப அப்படின்னு சொல்லும்பொழுது நான் யோசிச்சு பார்த்தேங்க. அப்போ பிடிச்ச விஷயம் எனக்கு இப்போ பிடிக்கலங்க. ஏன்னா சூழ்நிலைங்க. அப்போ நம்மளுக்கு தெரியாது, இந்த மாதிரி நம்மளுக்கு நனைஞ்சா நம்மளுக்கு ஸ்டிங்கி ஆகும், இல்லை நம்மளுக்கு ஒரு மாதிரி சதன்னு இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஆனால் அந்த மலைக்குள்ள நம்ம ஆடுறதுக்கு ஆசைப்படுவோம். ஆனால் இப்போலாம் நான் வீட்டில் ஒதுங்கி உட்காந்துடுறேங்க. அப்போ பிடிச்ச விஷயம் இப்போ பிடிக்காம போயிடுச்சுல. இது பேர் தாங்க பார்ஷியல் கம்ஃபர்ட். இப்படி தாங்க நாமளும் சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட பார்ஷியல் கம்ஃபர்ட்டில் இருக்கோம். அதாவது நம்மளுக்கு ஆதி காலத்தில் இருக்கிற அன்பை விட்டு நம்ம தூரமாக போயிடுறோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு பைபிள் படிக்கணும், நிறையா ஜெபம் பண்ணுறோம், நல்லாவே நம்ம ஆண்டவர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். ஆனால் திடீர்னு ஒரு பிரேக் நமக்கு வருதுங்க. என்னன்னு கேட்டால், நமக்கு வேலையே பிஸியாக இருக்குது, எனக்கு டைம் இல்லை, எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நிறைய ரீசன் சொல்கிறோங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்ம அதிகமாக நேசிக்கும் பொழுது பார்ஷியல் கம்ஃபர்ட்டில் இல்லாமல் இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? இதுக்காக நம்ம தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணியாவது நம்ம ஆண்டர்கிட்ட ரிலேஷன்ஷிப் கூட இருக்கிறவங்களா இருப்போங்க. ஸோ பார்ஷியல் கம்ஃபர்ட்டு சிச்சுவேஷனால் வருதுங்க. ஸோ நம்மளும் பார்ஷியல் கம்ஃபர்ட்டில் இல்லாதபடிக்கு, சூழ்நிலைகள் நிமித்தம் நம்ம ஆண்டர்கிட்ட போகாதபடிக்கு, எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா நேரத்துலையும் அவரை தேடுறவர்களாக இருக்கணுங்க. காட் பிளஸ் யூ.